டாக்டர் பிளஸ் வியூவர்ஸ் அனைவருக்கும் வணக்கம். நான் டாக்டர் நித்யா, சித்தா பிசிஷியன். நம்ம உணவே மருந்து அப்படின்றதுதான் நம்மளுடைய சித்த மருத்துவத்தோட அடிப்படையான ஒரு விஷயம்னு சொல்லலாம். அப்படி சில விஷயங்கள் நமக்கு ஒரு குறிப்பிட்ட சீசன்ல நிறையவே கிடைக்கும். அப்படி பார்க்கும் பொழுது இப்போ இந்த கிளைமேட்ல நிறைய நமக்கு கிடைக்கக்கூடியது, இந்த தை மாதம் பிறகு நமக்கு நிறைய கிடைக்கக்கூடியதுன்னு பார்த்தோம்னா பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு விஷயம். கிழங்கு வகைகள் அப்படின்னாவே வாதம், அப்பா கிழங்கா வாதம் வந்துரும், மூட்டு வலி வந்துரும் அப்படின்னு நம்ம நினைப்போம். அதை தாண்டி ஒவ்வொரு கிழங்குக்குமே நிறைய மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கு. ஒவ்வொரு தாவரத்திற்குமே அந்த வேர் பகுதின்னு சொல்லும்போது பூமியிலிருந்து சத்தை இழுத்து அந்த தாவரத்து முழுவதுக்குமே கொடுக்குதுன்னா வேர் பகுதியில் விசேஷமான நிறைய மருத்துவ குணங்கள் இருக்கும். அதே மாதிரி வேர்ல அதோட சத்துக்களை சேமித்து வைக்குது இல்லைங்களா, அதுதான் நம்ம கிழங்கு பருத்து காணப்படும். அதுதான் நம்ம கிழங்குன்னு சொல்றோம். அதுலயுமே ஒவ்வொரு கிழங்கிற்கும் ஒவ்வொரு மருத்துவ குணங்கள் இருக்கு. அந்த வகையில பார்க்கும்போது இந்த சீசன்ல நமக்கு கிடைக்கக்கூடிய முக்கியமான ஒரு கிழங்கு தான் பனங்கிழங்கு அப்படின்னு சொல்றோம். பனங்கிழங்கு பார்த்தா விட்டுறாதீங்க. இத நம்ம டெய்லின்னு இல்லாம வாரத்துக்கு 3-4 முறையாவது சாப்பிடலாம். முக்கியமாக சர்க்கரை நோயாளிகள் மறக்கவே வேண்டாம். தினமும் ஒரு 2 கிழங்கு, அட்லீஸ்ட் ஒரு கிழங்காவது நம்ம வேக வைத்து சாப்பிட்டுக்கிட்டே வந்தோம்னா நம்ம உடல்ல பல நன்மைகள் உருவாகுதுன்னு சொல்லலாம். இதுல ஸ்டார்ச் சத்துக்கள் இருக்கு. அது மட்டும் இல்லாம அதிகமான ஃபைபர், நார்ச்சத்து இருக்கு. சர்க்கரை நோயாளிகளுக்கு பார்த்தோம்னா நார்ச்சத்து அப்படின்றது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஃபைபர் கண்டென்ட் ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த வகையில நம்ம குடல் பகுதியில் இருக்கக்கூடிய மொத்த கழிவுகளும் வெளியேறணும் அப்படின்னா பனங்கிழங்கு ரொம்ப முக்கியமான ஒன்று அப்படின்னு சொல்லலாம். இதுல பனங்கிழங்குல இருக்கக்கூடிய சத்துக்கள் லிஸ்ட் போட்டோம்னா நிறைய இருக்குங்க. நம்ம எலும்புகளுக்கு தேவையான கால்சியம் நிறைஞ்சு இருக்கு. துவர்ப்பு சுவையோட இது மைல்டா ஒரு துவர்ப்பு சுவை இதுல இருந்துகிட்டே இருக்கும். அதுதான் நம்மளுடைய பிளட் சுகர் லெவலை நமக்கு குறைச்சி கொடுக்குது. அதே மாதிரி எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் சரி, நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகளுக்கும் சரி, டைஜஷன் நமக்கு குடல் பகுதியில இருக்கக்கூடிய பிரச்சனைகள் சரியாகிறதுக்கும் நமக்கு இந்த பனங்கிழங்கு பயன்படுதுன்னு சொல்லலாம். இதனோட வேறு என்னென்ன பிரச்சனைகள் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு சிலருக்கு இன்டைஜஷன் இருந்துகிட்டே இருக்கும். அதாவது சாப்பிட்டங்க வயிறு உபசம் ஆயிடுச்சு, இல்ல மலச்சிக்கல் தொந்தரவு ரொம்ப நாளா இருக்கு அப்படின்னா பனங்கிழங்கு நம்ம சாப்பிடலாம். இந்த மாதிரி நம்ம பிளட் சுகர் லெவலை குறைக்கணும்னாலும் பனங்கிழங்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். அதாவது இது பனங்கிழங்கை பொறுத்த வரைக்கும் இதுல ஒரு ப்ரிப்பரேஷன் செய்வாங்க. இந்த பனங்கிழங்கை வேக வைத்து மஞ்சள் போட்டு வேக வைத்து சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வெயில உலர்த்திக்கணும். அதுக்கப்புறம் இதை பவுடர் பண்ணி நம்ம எடுத்து வருடம் முழுவதும் பயன்படுத்திக்கலாம். இது குழந்தைகளுக்கு எலும்புகளை வலிமையாக வைப்பதற்கு ரொம்ப ரொம்ப பயனுள்ளதாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். சின்ன குழந்தைகளுக்கு எல்லாம் பார்த்தோம்னா ரொம்ப ஸ்டாமினா இன்க்ரீஸ் ஆகுது. சத்துக்கள் நிறைய இருக்கிறதுக்கும் எலும்புகள் வலிமையாக இருக்கிறதுக்கும் நமக்கு பனங்கிழங்கு பயன்படுது. சரியா சாப்பிடாம இருக்காங்க, ஸ்டாமினா இல்லாம இருக்கு குழந்தைகளுக்கு பார்த்தோம்னா இதை கொடுக்கலாம். அதே மாதிரி வயதானவர்களுக்கும் இதை பயன்படுத்திக்கலாம். இந்த கிழங்கு பொடிய நம்ம தண்ணீர்ல போட்டு கொதிக்க வச்சோ இல்ல பாலோடு சேர்த்து நாட்டு சர்க்கரை சேர்த்து நம்ம கொடுக்கும்பொழுது குழந்தைகளுக்கு அதிகமான உடல் வலிமை உண்டாகுது அப்படின்னு சொல்லலாம். மசில்ஸ் நம்மளுடைய தசைகளுக்கும் அதிகமான வலிமை உண்டாகுது. அப்போ சர்க்கரை நோயாளிகளுக்கும் இது எப்படி பயன்படுது? நான் சொன்ன மாதிரி இதுல லோ கிளைசிமிக் இண்டெக்ஸ் இருக்கிறதுனால ரொம்ப ஈஸியா நமக்கு டைஜஷன் ஆகிறது மட்டும் இல்லாம பிளட் சுகர் லெவலை குறைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். சர்க்கரை நோயாளிகளுக்கு இருக்கக்கூடிய நரம்பு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள், கால்கள் ஒரு பேர்னிங் சென்சேஷன் இருக்கு, கால் பாதங்கள்ல நரம்புகள் வலிமையாக இல்லை அப்படின்னு சொல்ற கண்டிஷனுக்கோ, அதுக்கப்புறம் பார்த்தோம்னா முக்கியமாக கை கால்களில் நடுக்கம், இந்த மாதிரியான கண்டிஷன் இருக்கக்கூடியவங்களுக்கும் இந்த பனங்கிழங்கு நமக்கு பயன்படுது. முக்கியமாக மலச்சிக்கல், பைல்ஸ் பிரச்சனை இருக்கா, இந்த பனங்கிழங்கு நமக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். பொதுவாகவே பனைமரத்துல இருந்து கிடைக்கக்கூடிய அனைத்து பொருட்களுமே நமக்கு ஆரோக்கியத்தை அள்ளி தரக்கூடியது அப்படின்னு சொல்லலாம். அந்த வகையில பனங்கிழங்கு அப்படின்னு சொல்லக்கூடியது உடல்ல இருக்கக்கூடிய தேவையற்ற கொழுப்பை வெளியேற்றக்கூடியது மட்டும் இல்லாம உடல் ஆரோக்கியத்திற்கு ரொம்ப ரொம்ப நல்லது அப்படின்னு சொல்லலாம். அதற்கு அடுத்ததாக இன்னும் ஒரு கிழங்கு நம்ம பார்க்க போறோம். இதே மாதிரி மருத்துவ குணங்கள் நிறைஞ்சிருக்கக்கூடியதுதான். இது பொதுவாக மலைப்பகுதிகளில் நமக்கு அதிகமாக கிடைக்கக்கூடியது. மூட்டுக்களில் இருக்கக்கூடிய வலிகளை சரி செய்யவும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கவும் இந்த கிழங்கு பயன்படுது. இது முடவன் ஆட்டுக்கால்,
சைவ ஆட்டுக்கால் அப்படின்னு நம்ம சொல்றோம். பார்ப்பதற்கு ஆட்டுக்கால் மாதிரியே இருந்தாலும் எவ்வளவு நன்மைகள் இதுல நிறைஞ்சிருக்குன்னா, மூட்டுக்கள் தேய்மானம், ஆஸ்டியோ ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, ரொமட்டாய்டு ஆர்த்ரைட்டிஸ் இருக்கு, நம்ம உடல்ல கால்சியம் லெவல் ரொம்ப குறைவாக இருக்கு, இந்த மாதிரி கண்டிஷன்ல நமக்கு என்ன ஆகும்னா நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கிறதுக்கு இந்த முடவன் ஆட்டுக்கால் நமக்கு பயன்படுது. நிறைய நம்ம ஹில் ஸ்டேஷன் எல்லாம் பார்த்தோம்னா இதை வச்சு வித்துட்டு இருப்பாங்க. இதுல இருந்து சூப் செஞ்சு விற்பாங்க. சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணிட்டு சில மூலிகைகள் இதனோட சேர்த்து இதை சூப் மாதிரி கொடுப்பாங்க. ஏன்னா அங்க இருக்கக்கூடிய அந்த குளிரை தாங்குவதற்கு, நம்ம உடலானது அந்த குளிரை தாங்கிறதுக்கு ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பார்த்தோம்னா குளிரை நல்லா தாங்கணும் ஃபர்ஸ்ட். அதுக்கப்புறம் மூட்டு பகுதியில் ஏற்படக்கூடிய வலி, சைனோவியல் ஃப்ளூயிட் நமக்கு ரொம்ப குறைவாக இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இந்த முடவன் ஆட்டுக்கால் பயன்படுது. ஒரு சிலருக்கு பார்த்தோம்னா நம்ம ஜாயின்ஸ்ல இருக்கக்கூடிய ஃப்ளூயிட் ரொம்ப குறைஞ்சிருக்கும், ட்ரைனஸ் இருக்கும், ஃப்ளூயிட் ட்ரை ஆகும்போது அதை சரி செய்யறதுக்கு நமக்கு முடவன் ஆட்டுக்கால் பயன்படுது. இந்த முடவன் ஆட்டுக்கால் பவுடர் மாதிரி நம்ம பயன்படுத்தலாம். எப்படி பனங்கிழங்கு நம்ம பவுடர் செஞ்சு எடுத்து வச்சு பயன்படுத்துறோமோ அதே மாதிரி இந்த முடவன் ஆட்டுக்கால் இருக்கு இல்லைங்களா, இந்த சைவ ஆட்டுக்கால், இப்போ இதையுமே நம்ம மேல் தோல் எல்லாம் எடுத்துட்டு வெயில நல்லா உலர்த்தி பொடி பண்ணி வச்சுக்கலாம். இன்றைக்கு நிறைய மார்க்கெட்லயும் இது அவைலபிளா இருக்கு. முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு பொடி நிறைய மார்க்கெட்லயும் அவைலபிளா இருக்கு. அதை வாங்கி நம்ம பயன்படுத்தும் போதும் நிறைய பலன்கள் நமக்கு கிடைக்குது. இதை நம்ம எப்படி பயன்படுத்தலாம்னா, இதனோட சின்ன வெங்காயம், கிராம்பு, சோம்பு, இது எல்லாமே பார்த்தோம்னா நம்ம உடலோட வலியை குறைக்கக்கூடிய ஆற்றல் இருக்கக்கூடிய மூலிகைகள். இதனோட சேர்த்து சூப் மாதிரி நம்ம குடிக்கும் போதும் நம்ம உடல் ஆரோக்கியமாக இருக்கு அப்படின்னு சொல்லலாம். பொதுவாக கிழங்கு வகைகள் அப்படின்னாலே வாதத்தை உண்டாக்கக்கூடியது. சில கிழங்குகளுக்கு வாதத்தை அதிகரிக்கும். ஆனால் இப்போ இந்த பதிவுல நம்ம பார்த்த பனங்கிழங்கு, முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு ரெண்டுமே அதிகமான ஆற்றல் இருக்கக்கூடிய கிழங்கு வகைகள் தான். சர்க்கரை நோயாளிகளுக்கும் சரி, பிளட் பிரஷர் அதிகமா இருந்தா, இல்ல இதயம் தொடர்பான பிரச்சனைகள், வெயிட் லாஸ் பண்ணணும், மூட்டுக்களில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வலி, இந்த மாதிரி அனைத்து பிரச்சனைகளுக்கும், மற்றும் நம்ம எப்பவுமே இளமையா இருக்கணும் இல்லைங்களா, சோ நம்ம உடல்ல இருக்கக்கூடிய டாக்ஸின்ஸ் ரிமூவ் ஆகிறதுக்கும் நமக்கு இந்த கிழங்கு வகைகள் பயன்படுது அப்படின்னு சொல்லலாம். முடவன் ஆட்டுக்கால் கிழங்கை பயன்படுத்தும் போது நம்ம தோலுக்குமே, ஸ்கின்னுக்கு ரொம்ப ஆரோக்கியமான சொல்ல, ஹைப்பர் பிக்மெண்டேஷன் நிறைய பேருக்கு இருக்குன்னா அதை சரி செய்யறதுக்கு நமக்கு இது பயன்படுது. முக்கியமாக ஆண்களை பொறுத்த வரைக்கும் ஆண்மை குறைபாடை சரி செய்யறதுக்கு, ஸ்பெர்ம் கவுண்ட் நமக்கு இன்க்ரீஸ் ஆகணும், உயிரணுக்கள் எண்ணிக்கை அதிகரிக்கணும் அப்படின்னா முடவன் ஆட்டுக்கால் கிழங்க பயன்படுத்தலாம். இதை தினமுமே பொடி மாதிரியோ இல்ல நம்ம சூப் மாதிரி வைத்து பயன்படுத்தும் போது ஆண்மை பெருகுவதற்கும் இந்த முடவன் ஆட்டுக்கால் கிழங்கு பயன்படுது. இந்த கிழங்கு பார்த்தீங்கன்னா கண்டிப்பா பயன்படுத்துங்க, உடல் ஆரோக்கியமாக இருக்கும். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கலாம். நன்றி.